1000 கேள்விகளோடு தொடர்ச்சியாய் தேவன் என் கூட தான் பேசுகிறாங்களா? எனக்கு 1000 கேள்விகள் இருக்குது. இதுக்கான பதில் ஆண்டவர் எப்படி தருவாங்க? என் கூட தான் கர்த்தர் பேசுகிறாங்களா? சில நேரங்களில் இது கர்த்தருடைய வார்த்தையான்னு தெரிய மாட்டேங்குது. நான் எப்படி அதை உணர்ந்து கொள்ள முடியும்? கண்டிப்பாக இது கர்த்தர் தான் பேசுகிறாங்களா அப்படின்றதுக்கு நம்ம தொடர்ச்சியாக சில காரியங்களை தியானிச்சுட்டு வரோம். அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். என் கூட கர்த்தர் இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கர்த்தர் பேசுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசுவாங்க, இயேசுவானவர் என் கூட பேசுவாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதற்கு ஆதாரமாய் செய்த ஒருத்தரை குறித்தும் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அது உங்களுக்கு அழகாய் புரிந்து கொள்ள வழிவகுக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் இப்படி எழுதுகிறாங்க, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ல. கண்டினியூவாக எப்படி ஜெபம் பண்ணுறது? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறது? இதுக்கு நான் வேதத்தில் ஒருத்தரை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 3.5 வருஷம் பிஸியாக ஊழியம் செய்தவர், அதாவது அவரை போல ஊழியம் செய்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவரை அடிச்சுவடாய் வைத்து தான் நம்ம தொடர்ச்சியாய் அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறேன். மனிதனாய் பிறந்து இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ரட்சித்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்கிறேன். அவர் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் செய்தார். அதிகாலையில் ஜெபம் செய்தாங்க. நீங்கள் வேதத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படும். சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணார். தனிப்பட்ட இடத்தில் ஜெபம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இரவு நேரம் முழுவதும் ஜெபித்தார் அப்படின்னு சில இடங்களில் வாசிக்கலாம். சில இடங்களில் சீஷர்களோடு மட்டும் ஜெபித்தார். அவரை சுற்றிலுமாய் எப்பொழுதும் 70 பேர் 80 பேர் அநேக ஜனங்கள் அவரை சுற்றிலுமா இருப்பாங்க. அவர்களை சுற்றிலுமாய் மெயினான ஒரு 12 பேரை வச்சுருந்தாங்க. அந்த சீஷர்களோடு சில நேரங்களில் ஜெபித்ததை நம்ம பார்க்கலாம். கடைசியாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். இன்றைய காலகட்டங்களில் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற வார்த்தையே நிறைய பேர் உபயோகிக்கிறத நானே சில நேரங்களில் பயன்படுத்தி இருக்கேன். ஆனால் நான் இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா, நமக்கு நேரம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ, இப்போ நேரம் கிடைக்குது இந்த வார்த்தையை பேசும், இந்த நேரம் கிடைக்குது இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம், இந்த நேரம் கிடைக்குது ஆண்டவரோடு பேச ஜெபம் செய்வோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் செய்ய பழகிக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்பதில் கேள்வியே இருக்காது. கண்டிப்பாக அவர் நம்மோடு பேசுவார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதுதான் இயேசுவானவரும் நமக்கு சொல்லித்தந்த மிகப்பெரிய பதிலாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இயேசுவானவர் இருந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், வேதத்தில் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கிறோம். தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லப்படும், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார்கள் அவருக்காக இடைவிடாமல் ஜெபித்தார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டுண்டு இருக்கும்போது ஜெபித்தார்கள் அப்படின்றத நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கலாம். அப்போ நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, நமக்கு இந்த காலகட்டங்களில் பிஸி லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா? இந்த பிஸி லைஃப் காட்டிலும் அவங்க இருந்த பிஸி லைஃப் அதிகம். தங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் கர்த்தரோடு பேசுனாங்க. நீங்களும் நானும் கர்த்தர் என் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் நீங்களும் ஆண்டவரும் பேச இந்த ஜெபத்தில் அவரோடு இணைங்க. ஒரு போஸ்டில் இப்படி பார்த்தேன், நான் ஒரு மணி நேரம் ஜெபிக்க நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னும் போது, ஒரு 10 நிமிஷம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை ஸ்தோத்திரிக்கலாம். இதுலேயே அரை மணி நேரம் முடிஞ்சிடும். இன்னொரு 10 நிமிஷம் நான் வசனத்தை தியானிக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம். கடைசி 10 நிமிஷம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் தனிப்பட்ட சூழ்நிலைக்காகவும் நம்ம செய்கிற வேலைகள், இல்லை நம்ம செய்கிற சில தொழில்கள், இதில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படணும்னு சொல்லி இந்த 1 மணி நேரம் இப்படின்னு பிளான் பண்ணி நம்ம ஜெபிச்சோம். இப்படி இந்த 1 மணி நேரம் ஜெபத்தை நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு பேசுவாங்க என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் ஒரு நாள் பண்ணால் வராது. இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் செய்யும்போது
கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு பதிலை கண்டிப்பாக பார்க்கலாம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த உணர்ந்து கொண்ட காரியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசினாங்க என்பதை நான் உணர்ந்ததுனால தான் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜெபிங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கள். இயேசு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தாங்களோ அது போல் ஜெபிங்க. இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.